இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஸ்கெட்ச் ரொம்ப காலமா போட்டுட்டு இருக்காங்க, ஆனா அது நடக்கவே இல்லை. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து போட்டு அவங்க போடாத ஸ்கெட்சா முன்னாடிலேருந்தே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போவே தெரியும் அவங்களுக்கு எம்ஜிஆர் வந்தப்பவே அப்போ அன்னைக்கு ஒரு ஒப்பாரி. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் நம்மளால கனவுல கூட ஆட்சிக்கு வர முடியாதுன்றதை திமுக நல்லா தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு முதல்வராக திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இங்கிட்டும் ஓடுறாங்க. அப்புறம் ஓட்டம் நிற்க முடியல. ஒருத்தங்களுக்கு 35 கோடி கிட்ட வந்துட்டு கொடுத்து வாங்க போறாங்கன்ட்டு அதோட நிலவரம் என்னவா இருக்கு இப்போ? 35 கோடி இல்லை, அதுக்கும் மேலே 50 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்களாம். அதுக்கு பின்னாடி செயல்படுறவர் யாருன்னா காந்திக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு தியாகி. எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தாவேகா எம்எல்ஏலாம் போயிட்டுப்பா இந்த மாதிரி அங்கே அண்ணன் ஒரு 50 கோடி ரூபா கொடுக்குறாரு, ஓகேயா டீல் ஓகேனா சொல்லுங்கள், அறிவாலயத்துக்கு ரெடி, டக்குன்னு இங்கே சைடு வந்துடலாம், ராயப்பேட்டைக்கு மவுண்ட் ரோடுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் ஏதோ கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதே மாதிரி தான் திமுக காரனாய் பார்த்து திருந்தாவிட்டால் ஊழலை ஒழிக்க முடியாது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். 90s vs 2K நிகழ்ச்சியில வந்துட்டு நம்ம சேனல்ல நிறைய ஷோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். என்னன்னா ஒரு ஸ்கெட்ச் ரொம்ப காலமா போட்டுட்டு இருக்காங்க, ஆனா அது நடக்கவே இல்லை. நீ சொல்றத பார்த்தா 2-3 வருஷமா இருக்குமா ஸ்கெட்சு? தாராளமா இருக்கும். கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து போட்டு அவங்க போடாத ஸ்கெட்சா? சரி ஸ்கெட்சுன்னுலாம் சொல்ல மாட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போவே தெரியும் அவங்களுக்கு, ஐயோ நமக்கு போட்டியாக ஒருத்தர் வராரு. ஏன்னா தெரியும்ல, எம்ஜிஆர் வந்தப்பவே அப்போ அன்னைக்கு ஒரு ஒப்பாரி. நமக்கு இதுக்கப்புறம் சோலி முடிச்சு, எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் நம்மளால கனவுல கூட ஆட்சிக்கு வர முடியாதுன்றதை திமுக நல்லா தெரியும். அந்த விஷயம் அவங்க ஹிஸ்ட்ரி தெரியும்ல, வரலாறு தெரியும்ல, வரலாறு முக்கிய அமைச்சரே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு முதல்வராக திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் தலைக்கால் புரியாமல் எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுன்ற மாதிரி இங்கிட்டும் ஓடுறாங்க. அப்புறம் ஓட்டம் நிற்க முடியல. என்ன பிரயோஜனம்? முடியாது. அதான் சொல்கிறேன், பெண்ணாத்திக்கிட்டு இப்படி கல்யாணமாக போயிட்டு ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் போயிட்டு வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? ஒரு நல்ல காரியத்துக்கிட்டு போயிட்டு ஒப்பாரி வைக்கிறீங்களே, கண்டதெல்லாம் பேசு. இந்த ஒரு வடிவேல் காமெடி ஒன்று பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியல. மாப்பிள்ளை கணேசனும் அப்படின்ற பேசிட்டு அசிங்கமாக பேசுவார். அந்த இடத்துல போய் வடிவேலு மறந்து போயிடுவாங்க கல்யாணத்துக்கு வந்தவனுங்களாம். அந்த மாதிரி தான் இருக்குது உதயநிதியும் ஸ்டாலினும் போயிட்டு 6 மாதத்தில் கலைஞ்சிடணும். தூக்கி வாரி போட்டுருச்சு கல்யாணத்துக்கு வந்தவனுங்களாம். என்னையா பேசிக்கிட்டு இருக்க கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படின்ட்டு. இல்லை ஆட்சிக்கு கலைஞ்சிரும் 6 மாதத்தில் அப்படின்ற மாதிரி. அப்புறம் தெளிவாக சொல்லுங்கயா அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போறாருன்னு நினைக்கிறேன். அங்கே எதுவும் கல்யாணத்துக்கு எதாவது கூப்பிட்டாங்களான்னு தெரியல. அது அவரோட பேரனோட கிராஜுவேஷனுக்காக போறாரு. சீஃப் கெஸ்டா கூப்பிடல? இல்ல ஃபுல்லா கிடையாது. அப்புறம் அங்கே போயிட்டு இங்கிலீஷ்ல ஏதாவது ஒப்பாரி வைக்க போற, ஓ நோ மை கவர்மெண்ட் இஸ் லாஸ்ட் அப்படின்ட்டு போயிட்டு இங்கிலீஷ்ல ஏதாவது அழுதுட்டாருன்னா அவங்கெல்லாம் அடிச்சு துரத்தி விட்டுருவானுங்க. இந்த மாதிரிலாம் பேசுறவெல்லாம் வச்சுக்காது. ஏன்னா கடைசியே இங்கிலாந்து போயிட்டு பெரியார் படத்தை திறக்கிறேன்ட்டு ஒரு காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு யார் வேணாலும் பண்ணலாம். அது ஒரு மண்டபம் தான், அது வாடகைக்கு எடுத்து நம்ம கூட எதை வேணாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கே எப்படி தான் பிராண்ட் பண்ணாங்க. அதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு சென்று பெரியாருடைய புகைப்படத்தை திறந்து வைக்கிறாருன்ற ஒரு நல்ல உருட்டுனானுங்க. கடைசியில் பார்த்தா அது வாடகை வண்டியது. அது எல்லாம் ஊரில் ஏமாற்றி புஷ்ஷுன்னு உடஞ்சி போச்சு. ஸோ இன்னைக்கு கரண்ட் டாபிக்குள்ள நம்ம வருவோம். ஆமா, இப்போ இந்த ஒரு கரண்ட் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, தாவேகா கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களை 1 இல்ல 2 இல்ல ஒருத்தங்களுக்கு 35 கோடி கிட்ட கொடுத்து வாங்க போறாங்கன்ட்டு அதோட நிலவரம் என்னவா இருக்கு இப்போ? எலெக்ஷன்ல என்ன எம்எல்ஏ இருக்கலாமோ, ஒரு 35 கோடி ரூபாய்க்கு நான் அதை அதிபதியாக இருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். ஆமா, மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை? இதெல்லாம் பாரு, திமுக எப்படி 35 கோடி ரூபா இருக்கும் பாரு. அசால்ட்டா கொடுக்குறாங்க, ஈஸியா கொடுக்குறாங்க. அது என்ன உழைச்சி சம்பாரிச்சாங்களே அப்படிதான் கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு 35 கோடி 35 கோடி இல்லை, அதுக்கும் மேலே 50 கோடி வரைக்கும் கொடுக்குறாங்களாம். அதுக்கு பின்னாடி செயல்படுறவர் யாருன்னா காந்திக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு தியாகி. ஓ, யார் தெரியுமா? யார் நீங்களே சொல்லுங்க. தியாகின்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் தெரியலன்னா எப்படி? செந்தில் பாலாஜி தான். ஓ, தியாகி. உத்தமர்னா ஒரு செந்தில் பாலாஜி தான். தியாகி, உத்தமர், இன்னும் தமிழ்ல இருக்கிற எல்லா ஒரு நல்ல வார்த்தைகளும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் சேரும். ஏன்னா இந்த ஆட்சி மேல செந்தில் பாலாஜிக்கு அப்படி என்ன ஒரு கரிசனம்னு தெரியல. இந்த ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்களாம். அதுவும் இல்லாமல் கூட இருந்த
ஒரு 3-4 பேர் அவர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க போல் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தாவேக்கா எம்எல்ஏலாம் போயிட்டுப்பா இந்த மாதிரி அங்கே அண்ணன் ஒரு 50 கோடி ரூபா கொடுக்குறாரு, ஓகேயா டீல் ஓகேயா, டீல் ஓகேன்னா சொல்லுங்கள், அறிவாலயத்துக்கு ரெடி, டக்குன்னு இங்கே சைடு வந்துடலாம், ராயப்பேட்டைக்கு மவுண்ட் ரோடுக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் ஏதோ கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. அதில் ஒருத்தர் ஊத்தங்கரை எம்எல்ஏ, அவர் பேர் இளையராஜான்னு நினைக்கிறேன், இளையராஜா, அவர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, டேய் எங்களுக்கே பேரம் பேசுறியா, வரண்டா உனக்கு ஒரு ரிவீட்டு அப்படின்ற மாதிரி வந்து போட்டு கொடுத்துட்டாரு போலீஸு. இதுக்கடையில திருநாவுக்கரசுன்ற ஒரு பேர் எங்கேயோ அடிபடுதே. அவரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் வந்து இப்போ ட்ரம்ப்புக்கிட்டே அவர் வந்து அடுத்த வேலைக்கு போகலான்ற மாதிரி தேடிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஞானி ஒரு தொகுதிக்கு போனார்னா எத்தனை பேர் தாவேக்கா திமுக அதிமுக ஓட்டு போடுவோன்றதுல ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுப்பாரு. அவர் பேசுறதும் அப்படி தான் இருக்கும். ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வச்சுப்பாரு எப்பவுமே, தம்பி நான் டாக்குமெண்ட் இப்படி தான் நான் பேசுவேன், நேர்மையாக தான் பேசுவேன், நியாயமாக தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவார். பார்த்தா கடைசியில் அண்ணன் இப்படி மாட்டிக்கிட்டார். எனக்கு தெரிஞ்சவர் தான், நல்லா பேசுவார் அண்ணன், கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களேண்ணே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமாக இருக்குது உண்மையிலே. ஸோ இந்த மாதிரி ஈடுபட்டதுனால அவரும் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. தேவையில்லாத விஷயம் தான். ஒரு காசுக்காக போயிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏட்ட போய் இப்படி விளையாடுறதெல்லாம் வந்து அவர் இத்தனைக்கும் இத்தனை வருஷமா மக்களுக்காக பாடுபட்டேன்னு சொல்லுவார், வார்த்தை சொல்லுவார், மக்களுக்காகன்றீங்களே, அப்போ காசு யாருக்காக வாங்குனீங்க? இப்போ யாருப்பா, மக்களுக்காகவா இல்லை உங்களுக்காகவா? அவங்களுக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். நிறைய வாட்டி சொல்லுவார், தம்பி ஃபேனுக்கு ஓட மாட்டேது, ஏசி ஓட மாட்டேது, கரண்ட் பில் காசு இல்லை, பொண்டாட்டி திட்டுறா தம்பி, இப்படி தான் என்கிட்ட புலம்புவார். கடைசியில் இப்படியான எங்கள் அண்ணன் இப்படி பண்ணுறான்றது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு. நல்லா இல்லை. இந்த விஷயத்துக்கு ஸ்டாலின் அவர் வந்துட்டு நிர்மல்குமார் நல்லா வச்சு செஞ்சிருக்காரு அந்த பிரஸ் மீட் டைம்ல. அது குறிப்பா உங்க பையனால முடியலன்னா நீங்களே வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணாதீங்க, அரசியல்ல இருந்து தயவு செஞ்சு போயிருங்க, இனியாவது திருந்துங்க அப்படின்ட்டுலாம் வந்துட்டு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு இல்லையா? நிர்மல்குமார் கொடுத்தாரா? ஆமா. இல்ல திருந்துறதுன்றது மேக்சிமம் திமுகவோட டிஎன்ஏல இருக்காதுன்னு நினைக்கிறேன். திமுகல இருக்கவங்களே எல்லாருமே நான் சொல்ல மாட்டேன். திமுகல பல நல்லவர்கள் இருக்காங்க, ஆனா திருந்தாத ஜென்மம்லாம் சில இதெல்லாம் இருக்கும்ல, அவங்கள திருந்தவே முடியாது. திருந்த என்னது ஒண்ணு சொல்லுவாங்களே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அதே மாதிரிதான் திமுக காரனாய் பார்த்து திருந்தாவிட்டால் ஊழலை ஒழிக்க முடியாது. இந்த லைன் நல்லா இருக்கா? தமிழ்ல வச்சுக்கோ, ஓகே? இதுதான் திமுகல சில பேர் இருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா இந்த ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர், அதாவது அறிவாலயத்துடைய செக்யூரிட்டி சாரி அமைப்பு செயலாளர், திமுகவுடைய அமைப்பு செயலாளர். இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டு மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் மாநில தலைவர் இருக்கார்ல, அவர் சொல்லியிருந்தாரு உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பதிலுக்கு அவர் சொன்னார், உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஜெயிச்சா ஒரு பக்கம் மீசியை நான் எடுத்துடுறேன் அப்படின்னாரு. அவர் ஃபஸ்ட்டு மீசியே இருக்காது, நீங்கள் உத்து பார்த்தோன்னா தெரியும். அதனால தான் தைரியமாக அடிச்சு விட்டுறது. நீங்க மட்டும் ஜெயிச்சிட்டீங்க, சொல்லு வாயில வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி தான். ஒரு மீசி இருக்காது, அப்படியே எடுத்துக்கிட்டா கூட இந்த ரஜினி படம் ஒண்ணு இருக்கு பாத்திரிக்கா, பழைய தில்லுமுள்ளு படத்துல மீசையெல்லாம் எடுத்துட்டு இந்திரன் சந்திரன்ற மாதிரி ஆர்எஸ் பாரதி அப்படிதான் போய் சுத்துவார்னு நினைக்கிறேன். இப்படியே வச்சுக்கிட்டு கொடுப்பாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் இனி என்ன செய்ய போகிறான்னு தெரியல, ஆனா என்னென்ன ஒரு சைடு வச்சிருக்கீங்க அப்படின்னு, இல்லப்பா நான் தான் ரோசக்காரன் அதனால மீசையை எடுத்துட்டேன் அப்படின்னு நாளைக்கு சொன்னாலும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் டாபிக் உள்ள வருவோம். ஆட்சியை கவிழ்க்கிறதுன்றது முழு வீச்சில் செயல்படுற மாதிரி கிரவுண்ட்ஸ்லேருந்து நம்ம தகவல் வருது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணிங்கன்னா 5 வருஷம் தான் பவர் இல்லாமல் இருப்பீங்க, ஓகேயா? இல்லை நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், குறுக்கோளியில் தான் நான் வர ஆசைப்படுவேன்னு நினச்சா ஜென்மத்துக்கு வர மாட்டீங்க, ஜென்மத்துக்கு வர முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்தால் ஒரு 20-25 வருஷத்துக்கு குறைஞ்சது நான் சொல்கிறேன், நீங்கள் ஆட்சிக்கு வரதை நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. ஆனால் இந்த மாதிரி சட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் இருந்தாலும் சரி, திமுகவுடைய முடிவுரையை நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்றதை நம்ம ஆணித்தனமாக இந்த நிகழ்ச்சி மூலிமா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் தெளிவாக சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த ஆட்சி கவல்பெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் 5 வருஷம் ரெஸ்ட் எடுங்க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ லண்டன் போறாருன்னு சொன்னல சார், என்னப்பா எதுக்கு போறாரு? அவங்க பேரனோட இதுக்கு கிராஜுவேஷனுக்கு. அவர் பேரனுக்குன்னா அவர் எப்பவுமே இறங்கிடுவார். ஏன்னா அவர் சிஎம்மா இருந்தபோது கூட அவர் யார் இன்பன் உதயநிதியா, ரெட் ஜெயிண்டோட ஓனர், சாரி பெரிய அளவு, அவர் என்னாச்சு ஒரு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போனார்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஏர்போர்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, சம்திங் ஏதோ பாஸ்போர்ட் ஏதோ பிரச்சனையான பிரச்சனை தெரில. அப்போ என்னாச்சுன்னா நைட்டா அது நைட்டு ஒரு 1 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். முதலமைச்சராக இருந்தவர் நைட்டா அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் என் பேரனுக்கு என்ன பிரச்சனைன்றதை பார்த்து சரி பண்ணிட்டு தான் போனார். அந்த ஒரு பாசம் குடும்ப தலைவர்ல அவரு, குடும்பத்துக்கு சூப்பரான தலைவர் தான், உண்மையிலே ஒத்துக்கிறேன். ஆனால் கட்சிக்கு தலைவரா மக்களுக்கு தலைவரானா கேள்விக்குறி. அதனால இந்த ஆர்வம் உங்க குடும்பத்துக்குன்னா இறங்குனீங்கல்ல, ஏன் வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு இறங்கலை, ஏன் வந்து அரசு ஊழியர்கள் பிரச்சனைக்கு இறங்கலை,
தற்காலிக ஆசிரியர் பிரச்சனைக்கு ஏன் இறங்கலை, இப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. நைட் ஒரு நைட்டாக போயிருக்கலாம்ல. நைட் ஒரு நைட்டாக கரூருக்கு மட்டும் போவார். ஏன்னா தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நம்ம அதை ஏன் அதை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு. நைட் ஒரு நைட்டாக அங்கே போவார், ஆனால் மற்ற பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டார். இதுதான் நடக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்றதை. அடுத்தடுத்து இந்த 90s vs 2K நிகழ்ச்சிகளில் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே, நான் இப்போ அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பள்ளி கல்வியோட பாடத்திட்ட வடிவமைப்புல அனஞ்சித் அவரை வந்துட்டு கொண்டு வர போறதா ஒரு நியூஸ் வந்தது இல்லையா? இதுக்கு வந்துட்டு MP தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன விஷயம் ஆக்சுவலி? கடந்த ஆட்சியில் யார் பாடத்திட்ட கழக அந்த தலைவர் யார் தெரியுமா? புரட்சிகரமாக பேசக்கூடிய, பெண்களை பெரிதும் மதிக்கக்கூடிய லியோனி அவர்கள் தான் இருந்தார். அவரோட பேச்சுக்கள்லாம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஆபாச அப்படியே அந்த அருவி அப்படியே வாயில் அப்படியே கொட்டும். ஓகே, அவர் தான் வந்து தமிழ்நாட்டு பாடநூல் கழக தலைவராக இருந்தவர். அவரே அந்த பதவியில் இருந்தப்போ அனந்தஜித் யாருன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். அவர் இப்போ நிறைய நேர்காணலில் அவரும் நானும் பல நிகழ்ச்சிகளில் நான் பேசியிருக்கோம். உண்மையிலே நல்ல மனிதர் அவர். அதே மாதிரி IAS அதாவது UPSC இருக்குல்ல, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவர். பல மாணவர்களுக்கு வந்து அவர் கோச்சிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையாலே சொல்கிறேன், அவர் டிசர்வ்டு கேண்டிடேட்னு நான் சொல்லுவேன். ஓகே, தினமும் கோச்சிங் கிளாஸ்லாம் பல மாணவர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க தான் வந்து UPSC ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்ற மாதிரி பல தேர்வுகளில் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து இந்த பதவிக்கு வந்து எலிஜிபிள் இல்லைன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எலிஜிபிளா, லியோனி எலிஜிபிளா, திமுகவில் இன்னும் பல அந்த ஆபாச பேச்சுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்களே அவங்க எலிஜிபிளா? ஏமா இந்த அம்மா வந்து கவிஞர் தானே, தமிழச்சி தங்கபாண்டியன் படித்தவங்க தானே, இவங்களுக்கு தெரியாதா? அதாவது ஏதாவது பேசணும், 10-50 ஏதாவது வந்து நம்ம அடிச்சு விடணும், ஏதாவது வழியில இருந்து தாக்கிக்கிட்டே இருக்கணும். பேருக்குண்ணா நானும் இருக்கேன்ப்பா, என்னையும் கொஞ்சம் மதிக்கப்பா, அவ்வளோதான். தமிழச்சி தங்கபாண்டியன்லாம் யாருன்னே தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அமைச்சராக இருந்த ஒரு தங்கம் தின்னரசு அவங்களுடைய அக்கா அவங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தங்கபாண்டியன்றவர் அமைச்சராக இருந்தார். இப்படி குடும்பமாக வாரிசாக வழியாக வந்தது தான் இவங்கெல்லாம். அதை தாண்டி உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது? ஃபஸ்ட்டு அரசியல்லே உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு நான் கேட்குறேன். இவங்க வந்து அனந்தஜித் மாதிரி ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன், நல்லா படித்தவர் வந்து கேள்வி கேட்கறது வந்து அறிவு இல்லையா, அசிங்கமாக இல்லையா அதெல்லாம் கேட்கறதுக்கு? தமிழச்சி இதுக்கப்புறமா அது திருந்திக்கணும். ஏதாவது பேருக்குன்னா வைக்காதீங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனத்தை வைங்க, அவ்வளோதான் நம்ம சொல்கிறது. இந்த ஒரு பொறுப்புக்கு திரு அனந்தஜித் அவர்கள் பியூர்லி எலிஜிபிள். அதுதான் நம்ம நிகழ்ச்சி மூலியமா நம்ம சொல்லிக்கலாம். ஆனா இவங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் போர் அடிக்காது. விடாமுயற்சி அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு தேவைதானே, அதனால அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல விஷயம் தானே அதுவும். அது நிலா பார்த்து நாய் குலைக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு சரியா தெரியல, ஆனால் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கதை தான் இது. நீங்கள் பாட்டு சொல்லிக்கிட்டே இருங்க, நிலாவை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும், அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோதான் நம்ம சொல்லிக்கிறது நிகழ்ச்சி மூலியமா. ஓகேண்ணா, இப்போ நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்ததோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றிமா.